மதுரை சர்வதேச விமான நிலையத்திற்கு முழு காரணம் திமுக தான். அதிமுக இதற்கு என்ன முயற்சி செய்தது? மதுரை கீழவாசல் தூய மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் திட்டப்பணியை திறந்து வைத்த பின் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன் பேச்சு. தென் மாவட்டங்களினுடைய வளர்ச்சிக்கான மிக மிக முக்கியமான ஒரு கோரிக்கை என்பது மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கை. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரக்கூடாது, திமுக விரட்டியது என ஆதவ் அர்ஜுனா கூறியது கற்பனையே. அரசியல் அதிகாரம், ஆட்சி போன்றவற்றுக்கு ஆர்வம் காட்டக்கூடியவர் அல்ல, அல்லது மயங்கக்கூடியவர் அல்ல. அவர் அந்த நிலையில் இருந்தெல்லாம் வெளியேறிவிட்டார், விலகி நிற்கிறார். அவரை யாரும் ஆசை காட்டி மயக்கி அரசியலுக்குள் இழுக்க முடியாது, அல்லது அச்சுறுத்தி அவரை வெளியேற்ற முடியாது என்ற நிலையை அவர் எட்டிவிட்டார் என்று நான் நம்புகிறேன். சசிகலா அம்மையாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அரசியல் ரீதியாக என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். சசிகலா அம்மையாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் அரசியல் ரீதியாக என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நான் தான் தொடக்கத்திலேயே சொன்னேன், திமுகவை அல்லது திமுக தலைமையிலான கூட்டணியை எதிர்க்கக்கூடிய வலிமை பெற்ற ஒரு அணி இன்னும் தமிழகத்தில் உருவாகவில்லை.